வணக்கம். மார்க்சிய பெரியாருடைய பொதுமொழி கட்சியினுடைய பொங்கல் மலர் வெளியீட்டு விழா மற்றும் தமிழ் தேச கல்லூரி இதழ் வெளியீட்டு விழா, இந்த விழாவினுடைய தலைவர் தோழர் மதன் கவி அவர்களே, வரவேற்பு ஆற்றிய பகிர்ந்தீரன் அவர்களே, இவர் 2 பேர்களும் 2 தூணாக வென்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். முதல் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் என்பது ஒரு மனிதனை மனிதனாக்குவதுதான் அவருடைய முதல் அடிப்படையான கொள்கை. மனிதனை மனிதன மதிக்காத எந்த சக்தியாக இருந்தாலும், எந்த மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவன் அறிவாளி இல்லை என்றுதான் அதுக்கு பொருள். 1973 இறுதியிலே டி நகரில் அவர் பேசுகிற போது இந்த மக்களை இன்றைக்கும் நான் இழிவாக விட்டு செல்கிறேன் என்ற வேதனையோடு தான் பேசுகிறார் தவிர, அன்றைக்கு அந்த வழியோடு 1 மணி நேரமாக பேசுகிறார் கூட அவர் இந்த மக்களை இவ்வளவு நாள் உழைத்தும் இந்த இழிவை போக்க முடியல என்ற நிலையில் தான் பெரியார் மறைந்தார். அதை ஒட்டி ஐயா ஆணைமுத்து அவர்கள் அவரோடு 28/10/1941 அவரோடு இணைந்து செயலாற்றி சுமார் 250 நிகழ்ச்சிகளே பெரியோரோடு கலந்து உரையாற்றி இருக்கின்றார். அவர் கூட பயணித்து இருக்கின்றார். பெரியார் கொள்கையை அப்படியே தாங்கி அவரோடு பயணித்து அவரோட இன்றைக்கு 80 ஆண்டுகளாக அந்த பெரியாருடைய கொள்கையை விரிவுபடுத்தி இங்க மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலத்திலும் பெரியார் கொள்கையை விரிவுபடுத்தி இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற அந்த குறைந்தபட்சம் 20 அவர் பட்ட பாடு இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு தான் இல்லை. அதை கூட இந்த சமூகம் ஏனோ காலம் என்று இன்றைக்கு நினைக்கக்கூடிய தன்மையில்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் நினைக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் உருவாகின்றன. ஏன்னு சொன்னால், உருவாகும் போது பெரியாரை பற்றி அடித்தளமாக பேசுகிறார்கள். கொஞ்ச நாள் வளர்ந்துவிட்டால் அதை திரும்பி பார்க்காமல் கேவலமாகவும் தூத்துவாதமாக இந்த சமூகத்தை இழிவுபடுத்துமாக தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார். என்று சொன்னால், அமைப்புகள் விரிவாக நாம் பெரியார் கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையும் மார்க்ஸ் கொள்கையும் இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கின்றது. அதை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் தலைவர்கள் பெரியார் கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையும் ஒருங்கிணைத்து நாம் மற்ற வேறுபாடுகளை கலைந்து ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு, இந்த நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு நாம் ஒன்றிணைய தேவை இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி.